இரண்டாவது நாள் இளைய மகன் வீட்டிற்கு வந்தவர் அங்கும் அவனுடைய குறையை சொல்லி காட்டினார் தந்தை முத்துசாமி. உன் அண்ணனிடம் குறைகள் இருந்தாலும் நீங்கள் இருவரும் ஒற்றுமையாக இருந்தால்தான் உற்றார்கள், உறவினர்கள், ஊரார்கள் எல்லாம் நம்மை மதிப்பார்கள் என்று சொல்லியும் தன்னுடைய இளைய மகன் அன்றும் அவர் தன்னுடைய தந்தையை கடுமையாக பேச ஆரம்பித்தான். அப்பொழுதும் சாப்பிட்டு கொண்டிருந்த தந்தை முத்துசாமி சாப்பாட்டை வெளியில் கொண்டு வந்து கீழே கொட்டினார். அங்கும் ஒரு காகம் வந்து தன்னுடைய கூட்டத்தையே காக்கா என்று கூவி அழைத்தது. ஏகப்பட்ட காக்கா கூட்டம் காக்கைகள் அங்கு வந்து அந்த உணவை அருந்த ஆரம்பித்ததும் இளைய மகனும் தன்னுடைய தந்தையை கடினமாக பேச ஆரம்பித்தான். அப்பொழுதும் மூத்த மகனிடம் சொல்லியது போல இளைய மகனிடமும் அந்த காக்கா கூட்டத்தினுடைய ஒற்றுமையை அழுத்தம் திருத்தமாக இளைய மகன் உணருமாறு சொல்லினார். அப்பொழுதுதான் தன்னுடைய தந்தையினுடைய கல்வி அறிவையும் தானும் தன்னுடைய அண்ணனும் போதிய கல்வி அறிவு இல்லாமல் இத்தகைய ஒரு சிந்தனை இல்லாமல் ஒற்றுமை இல்லாமல் சென்றதற்கு காரணம் என்பதை உணர்ந்து தந்தையினுடைய கையை பிடித்து கண் கலங்கினான் இளைய மகன். இதுதான் வள்ளுவர் அன்புடைமை ஆன்ற குடிபெறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு என்று சொல்லுகின்றார். அன்பு உடையவராக இருக்க வேண்டும். அந்த அன்பு உயர்ந்த குடிப்பிறப்பில் இருந்து வரும் என்று வள்ளுவர் அழகாக பண்புடைமை பற்றி சொல்லுகின்றார். தன்னுடைய தந்தை படித்து இருந்ததால் தானும் தன்னுடைய மூத்த அண்ணனும் படிக்காத குறையினால் அன்பு இல்லாதவராக, நல்ல பண்பு இல்லாதவராக இருந்தாலும் ஒரு காக்கை ஒரு காகத்தினுடைய ஒற்றுமையை வலியுறுத்தி தன்னுடைய தந்தை தன்னையும் தன்னுடைய சகோதரனையும் திருத்தி ஒற்றுமையுடைய குடும்பமாக வாழ செய்ததை எண்ணி மிக்க மகிழ்ச்சி அடைந்தார்கள் அண்ணனும் தம்பியும். எனவே இன்றைய மாணவர்களாம் நாளை இளைஞர்களே, உங்களுடைய வீட்டிலே, உங்களுடைய உடன் பிறந்தவர்களிடத்திலே, சகோதரர்களிடத்திலே, தாய் தந்தையிடத்திலே, உறவினர்களிடத்திலே ஒற்றுமையாக இருக்க முயற்சி செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.